இந்த ஏரியில் பாருங்கள் எத்தனை வகையான பறவைகள். அதுக்கு தேவையான உணவை அது சாப்பிட்டு போகும். இங்கிருந்து தான் நாம் அரசியலை பேச போகிறோம். இங்கே நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் தெருவில் நின்று போராட முடியாது. அதனால தான் அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கணும், அதிகாரத்தை எதிர்த்து போராடணும், அதிகாரத்தை எதிர்த்து மக்கள் நீதிக்காக போராடணும், இல்லை அதிகாரத்தை அடைந்து மக்கள் நீதியை நிலைநிறுத்தணும். இது ஒன்றுதான் சிறந்த வழி. ஒரே இயற்கை தான் உலகம் முழுவதும் உயிரோடு இருக்க காரணமாக இருக்குது. அப்படிதான் ஒரே அரசியல் தான் உலக மக்களுக்கெல்லாம். இந்த உலக அரசியலின் அடிப்படையில் தான் இங்கே ஒவ்வொரு மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும். சமீப காலமாக பார்த்திங்கன்னா பாஜகவோட செயல் திட்டங்கள் மிக மோசமாக இருக்குது. எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதையும் தடுக்கணும். இதுக்கு நாம் அரசியல் அதிகாரத்தை தான் கையில் எடுக்கணும். சும்மா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போராடிக்கிட்டே இருந்தால் இங்கே நீதி ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நீதி கிடைக்கிற கடைசி இடம் அதிகார வர்க்கம்தான். அப்போ நாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடுறத விட அதிகாரத்துக்காக போராடுறது தான் நல்ல ஒரு செயல். அப்படி அரசியல் அதிகாரம் வேணும்னா நமக்கு ஒரு கொள்கை வேணும், கோட்பாடு வேணும், சித்தாந்தங்கள் வேணும், தத்துவங்கள் வேணும். இதை எல்லாத்தையும் எழுதியாச்சு. இனி என்னோட அரசியல் போராட்டத்துக்கு தேவைப்படுது மாணவர்கள் தான். காரணம் என்னென்னா, அடுத்த தலைமுறையினருக்கான அரசியலை அவங்களே எடுத்து வழி நடத்தணும். அதுக்காகவே இந்த அரசியலை எழுதியிருக்கேன். இப்போ மாணவர்கள் எல்லாம் எங்கே இருக்காங்க? ஒன்று சினிமாவில் இருக்காங்க. சினிமா நடிகர்கள் பின்னாடி போய் அவங்களுக்கு அடிமைப்பட்டு உலக அரசியலை படிக்காமல் யாரோ ஒருத்தர் வருவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்காங்க. ஆனால் அப்படி தனி மனிதனால் இங்கே எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. ஆனால் தனி மனிதன் கொண்ட சித்தாந்தத்தினாலேயும் தத்துவத்தினாலேயும் இங்கே தான் மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்படி நடந்த மாற்றங்கள் தான் மார்க்ஸும் அம்பேத்கரும் பெரியாரும் ஃபெடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும். இப்படி தனி மனிதன் சித்தாந்தங்களாலையும் தத்துவங்களாலையும் போராட்டங்களாலையும் தான் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் சித்தாந்தங்களும் தத்துவங்களும் அவங்கள நம்ம முன்னாடியே எடுத்துக்கொண்டு இந்த அரசியலை நாம் தொடங்க போகிறோம். இதில் பங்கு பெறுறதுக்கு எனக்கு மாணவர்கள் தேவைப்படுது. உங்களை இந்த சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவோ இல்லை இந்த அடுத்த தலைமுறையினரை அரசியல்படுத்தவோ விருப்பம் இருக்கும் தோழர்கள் என்னோடு பயணிக்கலாம். வர்க்க போராட்டம். இந்த வர்க்க போராட்டம்னா இதில் அதிகார வர்க்கம், முதலாளித்துவ வர்க்கம், மத வர்க்கம், இதில் 4வது ஒன்று சேர்த்துக்கணும். அதுதான் திரை வர்க்கம். இப்போ இதனால் எதிர்த்து தான் நம்ம போராட வேண்டியிருக்கு. இங்கே அரசியல் என்பது மக்கள் கை கெட்டும் தூரத்திலோ இல்லை மக்கள் கூப்பிடும் தூரத்திலோ இருக்கணும். ஆனால் இது இன்னும் சில மனிதர்களுக்கு அதுக்கு கை கெட்டாத தூரத்திலும் இந்த அரசியல் இருக்குது. ஏழ்மையை உழைக்கணும்னா ஏழைகள் தான் அதிகாரத்துக்கு வரணும். காரணம் என்னென்னா, நாளைக்கு ஒரு அதிகாரத்தில் ஒரு பணக்காரன் இருக்கும்போது அவனுக்கு பட்னியே இருக்காது. பட்னியே இல்லாதவனுக்கு பசி அப்படின்ற என்ன தெரியும்? இல்லை பசியோட வலி மட்டும் தெரிய போகுதா? இல்லை. அப்போது தனக்கான நீதியை தானே போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது ஏழைகளுக்கான நீதியை ஏழைகள் தான் தேடணும். ஆனால் அந்த தேடுதலுக்கு எது சரியாதான ஆயுதம்னா அரசியல் அதிகாரம்தான். ஒரு காலத்தில் மனிதர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி சந்தையில் விற்றாங்க. அது ஒரு அடிமைத்தனம். இதோட மாற்றம் எப்படி நடந்திருக்குன்னா, இன்றைக்கி பொருளாதாரத்தின் மூலமாக மக்களை அடிமை செஞ்சு வச்சுருக்காங்க.
அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு 30,000 இல்லை 10,000 20,000 மாத சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. அந்த வர சம்பளத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தை நடத்துவீங்க. குடும்பத்தை நடத்தது அந்த பணம் சரியாக போயிருக்கும். அதனால் உங்களால் எந்த சேமிப்பும் செய்ய முடியாது. இப்படி தான் நீங்கள் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு முதலாளியை வளர்க்குறதுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதுதான் இந்த பொருளாதாரத்தின் அடிமை. அது இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா, வாத்துகளிடம் தங்க முட்டை அந்த வாத்துக்கு சொந்தமே இல்லை. அப்படி தான் இந்த முதலாளித்துவ வர்க்கம் வேலை செய்யுது. அந்த வாத்து உயிரோடு இருக்கிறதுக்கு அதுக்கான உணவு மட்டும் கொடுக்குறாங்க. அது இடும் முட்டை, தங்க முட்டை முதலாளிங்க எடுத்துக்குவாங்க. அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அதோட மதிப்பு. அது செத்துச்சுன்னா அவனுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா இங்கே ஜனத்தொகை அவ்வளோ இருக்குது. அதனால் அவங்களுக்கு மனிதர்கள் சாவறதுக்கோ இல்லை அவங்கள ஏழ்மையிலேருந்து மீட்டுறதுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கருணையோ இல்லை அவங்களும் மனிதர்கள் அப்படின்ற உணர்வோ அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு எந்திரம், அவ்வளோதான். இப்போது அந்த தங்க முட்டை அந்த வாத்துக்கு கிடைச்சே ஆகணும் இல்லையா? அந்த தங்க முட்டையில் பாதி மக்களுக்கு போய் சேரணும். அதாவது லாபத்தில் ஒரு பங்கு ஏழைகளுக்கு சம்பளமாக கொடுக்கணும். இதுதான் பொது உடைமை. ஆனால் இந்த பொருளாதார மாற்றம் என்பது மிக சவால்களையும் சிக்கல்களையும் கடந்து வரணும். அதுக்கு நாமளே தொழிற்சாலைகளும் ஆரம்பிக்கணும். ஆனால் அதிலும் பெரிய சிக்கல் இருக்குது நமக்கு. ஆனால் இந்த எல்லா சிக்கல்களையும் தவிர்க்க முடியாது. எதிர்த்து மற்றவரின் வழிகளை உணர்ந்திருந்தால் நீங்களும் இந்த அரசியலில் பங்கு பெறலாம். நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போன உடனே எல்லாம் சரியாயிடும், சம்பளம் வரும், ஒரு வீடு கட்டுவோம். வீடு கட்டிட்டு ஒரு பெரிய காம்பவுண்டை கட்டுவோம். ஏன்னா வெளியில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நமக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அதை நம்மளை பாதிக்கும். மற்றவங்க கேடு கெட்டு போனால் என்ன, நாம் நம்ம வீட்டில் பத்திரமாக நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்ற மனநிலைக்கு நாமெல்லாம் போகவே கூடாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்ச ஒன்று மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் எளிமையாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அது அவங்களோட உரிமையாகவும் அவங்களுக்கு கிடைக்கணும். பள்ளிக்கூடத்துலேருந்து நிறைய படிக்கிறோம், நிறைய போராளிகளோட கதைகளை படிக்கிறோம், அவங்களோட சித்தாந்தங்களையும் தத்துவங்களையும் படிக்கிறோம். அதெல்லாம் மண்டைக்குள்ளே அப்படியே தேங்கி நிற்கும். இன்றைக்கி நாம் பயணங்களை மேற்கொள்ளும் போதோ இல்லை இந்த அதிகாரத்தினால் நேரடியாக பாதிக்கப்படும் போதோ அவங்கெல்லாம் நம்ம நினைவுக்கு வந்துக்கிட்டே போயிருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ நாம் படிச்சிட்டோம், நமக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளும் அக்கிரமங்களும் கண்ணுக்கு எதிராக தெரியுது. அது தெரியும் போது நாம் படித்த விஷயங்களெல்லாம் நம்மளையே கேள்வி கேட்கும். நீ தான் படிச்சிருக்கல, இங்கே தான் அநீதி நடக்குதில்ல, அப்புறம் நீ ஏன் எதையும் தட்டி கேட்க மாட்டேன்ற, ஏன் அதுக்காக போராட மாட்டேங்கிற அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். தோழர்களே, என்னை போல் உங்களுக்கும் இந்த கேள்விகள் மனசை துரத்துக்கிட்டே இருந்தால், உங்கள் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தால், உங்களுக்கு ஒரு போராடும் ஒரு துணிச்சல் இருந்தால் இந்த அரசியல் அதிகாரத்துக்காக போராட வாங்க. நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு வருடமும் இது நம்ம அழிவுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்க போகுது. அரசியல் மேடையிலெல்லாம் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை? மீன் பிடிச்சி தருவோம், மீன் பிடிக்க கற்றுத்தருவோம் அப்படின்னு. ஆனால் இந்த குளம் யாருக்கு சொந்தம், இல்லை இந்த ஏரி யாருக்கு சொந்தம், அதை தான் பேசணும். அதை தான் அரசியல். ஏதோ ஒரே ஒரு சமூகம் மட்டும் அந்த ஏரி மேலே ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறதோ இல்லை அதிகாரத்தை மொத்தமும் அதை கையில் வச்சுக்கிட்டு அவங்களோட சித்தாந்தத்தையும் தத்துவத்தையும் நம்ம மேலே திணிச்சு ஒருத்தர் ஏரிக்குள்ளேயே வரக்கூடாது, ஒருத்தர் ஏரியில் மீன் பிடிக்கலாம், ஒருத்தர் ஏரிக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், ஒருத்தர் ஏரி வழி நடத்தலாம், இப்படிங்கிற சட்டங்களை போட்டுட்டு
அந்த மக்களுக்கான சரியான உணவு கொடுக்க முடியாமல், அதிகாரம் கொடுக்க முடியாமல், பொருளாதாரம் கொடுக்க முடியாமல், சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டு கொண்டு தான் இந்த இந்திய அரசியல் நடந்து கொண்டிருக்கு. இந்த மொத்த சமூக கட்டுப்பாட்டுக்கு பின்னாடி ஒரே ஒரு சித்தாந்தம் தான் இருக்குது. அதுதான் ஆரிய சித்தாந்தம். ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் அந்த சுதந்திரம் ஆரியர்கள் கையில் போய்விட்டது. இப்போது அந்த சுதந்திரத்தை மறுபடியும் மீட்டெடுக்கணும். ஆரிய சித்தாந்தத்தை ஒழிக்கணும். ஒரு நாடு வளர்ச்சி அடைந்ததா இல்லையா அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த நாட்டில் வாழ்கிற மக்களை வாழ்வாதாரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்தியா முழுக்க இருக்கிற மக்களை 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வடக்கு, இன்னொன்று தெற்கு. தெற்கு என்னமோ வளர்ந்துருச்சு, ஆனால் வடக்கு வளரவே இல்லை. வடக்கு வளராததுக்கு மிக முக்கிய காரணமே தேசிய கட்சிகளான காங்கிரஸும் பாஜகவும் தான். ஆனால் இந்த 2 கட்சியிலையும் ஆரியர்கள் இருக்காங்க. இது ரெண்டுமே மிகப்பெரிய அரசியல் கட்சிகள். இங்கே அரசியல் என்றால் என்ன என்பதுக்கான கேள்விக்கான பதில் என்னென்னா, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது தான் அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் அறிவியல் பாடத்தில். இப்போ இங்கே மக்கள் என்றால் பலவிதமான மக்கள் இருக்காங்க. சாதி ரீதியாக பிரிக்கப்பட்டவர்கள், மத ரீதியாக பிரிக்கப்பட்டவர்கள், 2 வகை மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்போ மக்களின் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான நீதியை இங்கே வழங்கப்படும். ஆனால் இதை தடுத்து நிற்கிறது. ஆனால் இதை தடுப்பது சித்தாந்தங்களும் கொள்கைகளும் தான். இப்போது ஆரிய சித்தாந்தம் என்னவென்றால் அது அடிமை சித்தாந்தம். இந்த அடிமை சித்தாந்தம் மூலக்கூறுகள் என்னவென்றால் சாதி, மதம், கடவுள், மூட நம்பிக்கை. இதன் அடிப்படையில் தான் இவர்கள் சித்தாந்தத்தையும் கொள்கைகளையும் உருவாக்கிறார்கள். அந்த சித்தாந்தங்களும் கொள்கையும் தத்துவங்களும் இருந்ததுனால தான் வடக்கு இன்னும் வளரவே இல்லை. சமூக நீதி என்ற பேச்சு அங்கே கிடையாது. அதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த ஆரியர்கள் தான். இப்போ பிரச்சனை என்னன்னா, தெற்கு வளர்ந்துருச்சு, வடக்கு வளரல. அதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே. இது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, மழை வருது, நல்லா இருக்குது. சமீப காலமாக பார்த்திங்கன்னா பாஜகவோட செயல் திட்டங்கள் மிக மோசமாக இருக்குது. எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதையும் தடுக்கணும். இதுக்கு நாம் அரசியல் அதிகாரத்தை தான் கையில் எடுக்கணும். சும்மா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போராடிக்கிட்டே இருந்தால் இங்கே நீதி ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நீதி கிடைக்கிற கடைசி இடம் அதிகார வர்க்கம்தான். அப்போ நாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடுறத விட அதிகாரத்துக்காக போராடுறது தான் நல்ல ஒரு செயல். இனி என்னோடய அரசியல் போராட்டத்துக்கு தேவைப்படுது மாணவர்கள் தான். காரணம் என்னென்னா, அடுத்த தலைமுறையினருக்கான அரசியலை அவங்களே எடுத்து வழி நடத்தணும். அதுக்காகவே இந்த அரசியலை எழுதியிருக்கேன். இப்போ மாணவர்கள் எல்லாம் எங்கே இருக்காங்க? ஒன்று சினிமாவில் இருக்காங்க. சினிமா நடிகர்கள் பின்னாடி போய் அவங்களுக்கு அடிமைப்பட்டு உலக அரசியலை படிக்காமல், யாரோ ஒருத்தர் வருவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்காங்க. ஆனால் அப்படி தனி மனிதனால் இங்கே எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. ஆனால் தனி மனிதன் கொண்ட சித்தாந்தத்தினாலேயும் தத்துவத்தினாலேயும் இங்கே தான் மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்படி நடந்த மாற்றங்கள் தான் மார்க்ஸும், அம்பேத்கரும், பெரியாரும், ஃபெடல் காஸ்ட்ரோவும், சேகுவேராவும். இப்படி தனி மனிதன் சித்தாந்தங்களாலையும் தத்துவங்களாலையும் போராட்டங்களாலையும் தான் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் சித்தாந்தங்களும் தத்துவங்களும் அவங்கள நம்ம முன்னாடியே எடுத்துக்கொண்டு இந்த அரசியலை நாம் தொடங்க போகிறோம். இதில் பங்கு பெறுறதுக்கு எனக்கு மாணவர்கள் தேவைப்படுது.
உங்களை இந்த சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவோ இல்லை இந்த அடுத்த தலைமுறையினரை வந்து அரசியல்படுத்தவோ விருப்பம் இருக்கும் தோழர்கள் என்னோடு பயணிக்கலாம்.